இந்த தொகுதியில் போட்டியிடும் ஜமால் முகமது யூனுஸ் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவர். இந்த பகுதியில் அவனியாபுரத்தில் இருக்கிற நெல் ஆராய்ச்சி நிலையத்திற்கு இவருடைய தாத்தா பல ஏக்கர் நிலங்களை 100 ஏக்கரில் இருக்கிறது 150 ஏக்கர் நிலத்தை விலையில்லாமல் இனமாக வழங்கியவர் என்கிற ஒரு பாரம்பரியம் இவருக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்த தகுதி வாய்ந்த வேட்பாளர் மயிலாடுதுறை வேட்பாளராக கை சின்னத்திலே போட்டியிடுகிறார். இவருக்கு வாக்கு கேட்டு உங்களை தேடி வந்திருக்கிறேன், நாடி வந்திருக்கிறேன். கை சின்னத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் கமல் ஜமால் முகமது யூனுஸ் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்கிறேன். கை சின்னத்தில் வாக்களிப்பீர்களா? இவரை வெற்றி பெற வைப்பீர்களா? சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைப்பீர்களா? இவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒழிக்க செய்வீர்களா? இவருடைய வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்கு மகத்தானது என்பதை பதிவு செய்வீர்களா? அந்த நம்பிக்கையோடு உங்களை தேடி வந்திருக்கிறேன். கடந்த முறை இதே இடத்தில் நான் உங்களை சந்தித்த போது அந்த வேண்டுகோளை ஏற்றி நீங்கள் அளித்த வாக்குகளால் அதே கை சின்னத்தை சார்ந்த ராஜ்குமார் வெற்றி பெற்றார். மீண்டும் வெற்றி பெறுவது உறுதி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கம் வகிக்கிற கூட்டணிதான் வெற்றி பெறும். இதுதான் இன்றைய தமிழக அரசியல். விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுகிற கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும். இதுதான் தமிழ்நாடு அரசியல். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடும் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களோடும் இந்த தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடும் அன்பு இளவல் ஜமால் முகமது யூனுஸ் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவர்கள் பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என நான் கேட்க வந்திருப்பதற்கு காரணம் அவர் தனிப்பட்ட முறையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட நம்முடைய அன்பு சகோதரி சுதா அவர்கள் என்னை அழைத்தார் என்பதனால் வந்தேன் என்பதை விட விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியை காங்கிரஸ் சங்கம் வகிக்கிற கூட்டணியை ஏன் இடம்பெறுகிறது என்பதை மறுபடியும் உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காகவே உங்களை தேடி வந்திருக்கிறேன். காங்கிரஸ் முரண்பாடு காங்கிரஸ் கட்சிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் முரண்பாடுகள் இல்லையா என்று கேட்டால் உண்டு. ஆனால் காங்கிரசோடு நாம் நீண்ட காலமாகவே தொடர்ந்து கூட்டணியில் பயணிக்கிறோம். அதற்கு நான் பலமுறை விளக்கம் சொல்லியிருக்கிறேன். பல காரணங்கள் தேவையில்லை, ஒரே ஒரு காரணம். காங்கிரசோடு நாம் கைகோர்த்து நிற்பதற்கு, ராகுல் காந்தி அவர்களோடு கைகோர்த்து நிற்பதற்கு, இந்த திமுக கூட்டணியில் நாம் கைகோர்த்து நிற்பதற்கு மிக முக்கியமான காரணம் நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைமுறை வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகளில் ஒன்றான மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டுமானால் காங்கிரசோடு நாம் இணைந்து நின்றாக வேண்டும். திமுக கூட்டணியில் நாம் தொடர்ந்து பயணித்தாக வேண்டும். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி. இன்றைக்கு இந்தியா முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் மீது அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்து ஓங்கி உணர்த்து பேசுகிற ஒருவர் உண்டு என்றால் அவர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. கடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவுடனே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்பு செய்த போது, பதவியை ஏற்றுக்கொண்ட போது ராகுல் காந்தியை பின்பற்றினார்கள். ராகுல் காந்தி சபாநாயகருடைய மேடையில் ஏறி போய் நின்றதும் கையிலே இருந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்தார். நாடாளுமன்ற அவையில் உலகமே அதை பார்த்தது. அவர் கையில் அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்ட இன்னொரு கையில் அவர் கையொப்பமிட்டு உறுதிமொழி ஏற்றுக்கொண்டார். அவர் அப்படி செய்ததும்
காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அத்தனை உறுப்பினர்கள் கைகளிலும் கான்ஸ்டிடியூஷன் இருந்தது, அரசமைப்பு சட்டம் இருந்தது. கூட்டணி கட்சிகளை சார்ந்த அத்தனை பேருடைய கைகளிலும் அரசமைப்பு சட்டம் இருந்தது. இந்த அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதே எங்கள் முதல் கடமை என்று முதலில் பதவியேற்ற போது உறுதியெடுத்துக் கொண்டவர் ராகுல் காந்தி அவர்கள். திருமாவளவன் அரசமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிப்பது என்பது ஒருபுறம் இருந்தாலும், இந்தியாவின் மிக முக்கியமான எதிர்கட்சி தலைவர், நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மோடியை எதிர்த்து, அமித்ஷாவை எதிர்த்து, பாஜகவை எதிர்த்து, அந்த ஒன்றிய அரசை எதிர்த்து உரத்து பேசுவதற்கு மிக முக்கியமான அடிப்படையான காரணம் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். பாஜக நீடித்தால், அவர்கள் ஆட்சி தொடர்ந்தால், மோடி தொடர்ந்து பிரதமராக நீடித்தால் இந்த நாட்டுக்கு ஆபத்து என்பதை விட, இஸ்லாமியர்களுக்கு ஆபத்து என்பதை விட, கிறிஸ்தவர்களுக்கு பாதிப்பு என்பதை விட, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பாதிப்பு என்பதை விட, உழைக்கும் விவசாய பெருமிட மக்களுக்கு பாதிப்பு என்பதை விட, எல்லாவற்றையும் விட அரசமைப்பு சட்டத்திற்கு பாதிப்பு. இதுதான் இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் இந்தியா முழுவதும் சொல்லி வருகிற செய்தி. ஏன் அரசமைப்பு சட்டத்திற்கு பாதிப்பு ஏற்படும் என்றால், அரசமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு கட்சி பாஜக. அரசமைப்பு சட்டத்தில் பிரியாம்பிள் என்கிற முகப்புறையில் சொல்லப்பட்டிருக்கிற கோட்பாடுகளை, உயிர் மூச்சு கோட்பாடுகளை மதிக்காத கட்சி பாஜக. ஏனென்றால் அந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புறையில் இந்தியாவில் உருவாகக்கூடிய இந்த அரசு, டெல்லியிலே அமையக்கூடிய இந்த அரசு எந்த காலத்திலும் எந்த சூழலிலும் மதம் சார்ந்து இயங்காது என்பதை பதிவு செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அதுதான் மத சார்பின்மை, அதுதான் ஆங்கிலத்தில் செக்யூலரிசம். இதுதான் இன்றைக்கு இந்தியாவின் பிரச்சனை. ரெண்டு பிரிவாக பிரிந்து இருக்கிறோம். ஒரு பிரிவு அரசமைப்பு சட்டத்தில் உள்ள மதச்சார்பின்மையை காப்பாற்றுகிற பிரிவு, அதுதான் காங்கிரஸ் தலைமையில் உருவாகி இருக்கிற இந்தியா பிளாக் என்கிற கூட்டணியின் கருத்து. அதுதான் திமுகவும் இருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருக்கிறது. காங்கிரஸ் அதை முன்னெடுத்து செல்கிறது. அது அரசமைப்பு சட்டத்தை, அதன் உயிர் மூச்சு கோட்பாடுகளை, குறிப்பாக மதச்சார்பின்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முதன்மையான நோக்கம். இன்னொரு பிரிவு அல்லது இன்னொரு அணி அந்த சட்டத்தை அவமதிக்கிற பாஜக தலைமையிலான அணி, அந்த சட்டத்தை நீர்த்து போக செய்கிற பாஜக தலைமையிலான அணி, அந்த சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகளை மதிக்காத பாஜக தலைமையிலான அணி. இது வெறும் யூகம் இல்லை, இது வெறும் யூகம் இல்லை, இதுதான் உண்மை. ஏன் திருமாவளவன் காங்கிரஸோடு தொடர்ந்து பயணிக்கிறான், ஏன் திமுக கூட்டணியில் தொடர்ந்து நீடிக்கிறான் என்று சொன்னால், இந்த கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை நம்மால் பாதுகாக்க முடியும். அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்காவிட்டால் எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் தலை நிமிர முடியாது, கல்வி பெற முடியாது, சமூக நீதி இருக்காது. 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் இந்த தேசத்தை இழுத்து செல்வார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாலே எப்படி இந்த சமூகம் இருந்ததோ அப்படி இந்த சமூகத்தை ஆக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். சாதி கட்டமைப்பு உயிர் பெற வேண்டும், உயர்வு தாழ்வு நீடிக்க வேண்டும், ஆண்களுக்கு பெண்கள் கட்டுப்பட்டு கிடக்க வேண்டும், சனாதன தர்மம் தலை தோங்க வேண்டும். இதுதான் RSS கனவு, இதுதான் விஸ்வ இந்து பரிஷத்தின் கனவு, இதுதான் பிஜேபியின் கனவு. இதற்கெல்லாம் தடையாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான், காங்கிரஸ் கட்சியை விட அது தேர்தல் களத்தில் எதிரியாக நிற்கிறது. கம்யூனிஸ்டுகளை விட அது கருத்தியல் களத்தில் எதிரியாக நிற்கிறது. திமுகவை விட அது மாநில அரசியலில் வலுவாக இருக்கிறது. பிஜேபி தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியாமல் போவதற்கு திமுக காரணம். இவற்றை எல்லாம் விட பிஜேபியின் முதல் எதிரியே அவர்களின் விருப்பப்படி இந்த தேசத்தின் பெயரை மாற்ற முடியவில்லை, மத சார்ந்த அரசை உருவாக்க முடியவில்லை, இந்திய அரசுக்கான ஒரு அரச மதத்தை அறிவிக்க முடியவில்லை. எல்லாவற்றுக்கும் தடையாக இருப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம்தான். இதை பிஜேபியால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை. பெரியார் சிலையை அவர்களால் அவமதிக்க முடியும்,
அம்பேத்கர் சிலையை தொட்டு வணங்கத்தான் முடியும், அவர்களால் அவமதிக்க முடியாது. நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றதும் நாடாளுமன்றத்திற்கு சென்றதும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பாதங்களை தொட்டு வணங்கி நான் அரசமைப்பு சட்டத்தையும் வணங்குகிறேன் என்று வணங்கி பேட்டி கொடுத்தார். நான் ஒரு டீ கடையில் டீ விற்றவன், இன்றைக்கு இந்தியாவின் பிரதமராக இருப்பதற்கு காரணம் இந்த தலைவர் தான், புரட்சியாளர் அம்பேத்கர் தான் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் அதுவெல்லாம் அப்பட்டமான நடிப்பு, அது உண்மை இல்லை. மோடியின் உண்மையான எதிரி அம்பேத்கரும் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டமும் தான். பாஜகவின் உண்மையான எதிரி அம்பேத்கரும் அவர் எழுதிய அரசமைப்பு சட்டம் தான். தம்பி ஒருவர் தூக்கி பிடிக்கிறார், அதுதான் பிரியாம்பிள். அதில் சொல்லப்பட்டிருக்கிற அரசியல் தான் பிஜேபிக்கு இருக்கிற நெருடல், பிஜேபிக்கு இருக்கிற முரண்பாடு, பிஜேபிக்கு இருக்கிற கோபம், பிஜேபிக்கு வருகிற ஆத்திரம். தடையே இதுதான், இந்த ஒரு பக்கம் தான், கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற இந்த ஒரு பக்கம் தான். இதில் பேசப்படுகிற செக்யூலரிசம் தான், இதில் பேசப்படுகிற புளூரலிசம் தான், இதில் சொல்லப்படுகிற பெடரலிசம் தான், இதில் சொல்லப்படுகிற லிபர்ட்டி தான், இதில் சொல்லப்படுகிற ஃப்ரெட்டர்னிட்டி தான், இதில் சொல்லப்படுகிற ஈக்குவாலிட்டி தான், சமத்துவம். இதெல்லாம் பிஜேபிக்கு பிடிக்காது. சமத்துவம் என்பது பிஜேபிக்கு பிடிக்காத வார்த்தை, சகோதரத்துவம் என்பது பிஜேபிக்கு பிடிக்காத வார்த்தை. தோழர்களே, திருமாவளவன் ஏன் காங்கிரசோடு கைகோர்த்து நிற்கிறான் என்பதற்கு இதைவிட வேறு விளக்கம் தேவையா? இதைவிட வேறு காரணம் தேவையா? இன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான அந்த அணிதான் புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. அந்த பெயரில் உருவான அணிதான் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அது திமுக கூட்டணி என்று பொத்தாம் பொதுவாக நாம் சொல்லுகிறோம். அந்த கூட்டணிக்கு 25 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கலைஞர் அவர்கள் வைத்த பெயர் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. எந்த அளவுக்கு முதல்வர் கலைஞரிடத்தில் ஒரு கோட்பாட்டு பார்வை இருக்கிறது, ஒரு கொள்கை பிடிப்பு இருக்கிறது. இதுதான் திமுகவோட திருமாவளவன் தொடர்வதற்கு காரணம். எடப்பாடியோடு போயிருந்தால் நிறைய சீட்டு வாங்கி இருக்கலாம், விஜயோடு போயிருந்தால் ஆட்சி மாற்றத்தையே உருவாக்கி இருக்கலாம், திருமாவளவன் துணை முதலமைச்சராக இருக்கலாம், நிறைய பேர் எம்எல்ஏவாகி இருக்கலாம், ஆசைப்படுபவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு தந்திருக்கலாம். இதையெல்லாம் திருமாவளவன் செய்யவில்லை. சும்மா 6 சீட்டுக்கு 8 சீட்டுக்கு திமுகவோடு போய் நிற்கிறார். அங்கே அவர்கள் அவமானம் செய்தாலும் தாங்கிக் கொண்டு கிடக்கிறார், அவமதித்தாலும் சகித்துக் கொண்டு கிடக்கிறார். இப்படியெல்லாம் நம் மேல் அக்கறை உள்ளவர்களைப் போல சில பேர் நம்மை தூண்டி விடுகிறார்கள். இதற்கெல்லாம் அசையக்கூடியவனா திருமாவளவன்? 35 ஆண்டு காலம் இந்த அரசியல் களத்திலே பயணிக்கிறவன், 25 ஆண்டு காலம் தேர்தல் களத்திலே பணியாற்றுகிறவன், மோப்பனாரோடு அரசியல் செய்தவன், எம்ஜிஆரோடும் ஜெயலலிதா அம்மையாரோடும் கூட்டணி வைத்து தேர்தல் களத்தை சந்தித்தவன், முத்தமிழ் அறிஞரோடு இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு 25 ஆண்டுகளாக தொடர்ந்து இவர்களோடு பயணித்து வருகிறவன். தேசிய அளவில் ராகுல் காந்தி அவர்களோடும் சோனியா காந்தி அவர்களோடும் உரையாடக்கூடிய வாய்ப்பை பெற்றவன். ஆனால் நான் ஏன் பதவி பரிசுக்காக, சீட்டுக்காக ஒரு முடிவை மாற்றி எடுக்கவில்லை? ஏனென்றால் ஒரே காரணம்தான், சிம்பிள் ரீசன். காங்கிரசும் திமுகவும் இடம்பெறுகிற இந்த கூட்டணியால் மட்டும்தான் மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை பாதுகாக்க முடியும், மதவெறி சக்திகளை கட்டுப்படுத்த முடியும், சாதிவெறி சக்திகளை கட்டுப்படுத்த முடியும், வலிமை பெற விடாமல் தடுக்க முடியும். அதுதான் இங்கு நடக்கிறது. நாம் மட்டும் சற்று மாறி முடிவெடுத்திருந்தால் பிஜேபியோடு கூட என்னால் போயிருக்க முடியும். அதற்கான முயற்சியும் நடந்தது, அதற்கு நான் உடன்படவில்லை. அதிமுகவோடு போயிருக்க முடியும், அதற்கான முயற்சி நடந்தது, நான் அதற்கு இடம் கொடுக்கவில்லை. நண்பர் விஜய் கூட வெளிப்படையாக பேசினார், ஆனால் அதற்கு நான் இடம் கொடுக்கவில்லை. எல்லா கதவுகளையும் சாத்திவிட்டேன். பாஜகவோடு உறவில்லை, பாமகவோடு உறவில்லை, அந்த கட்சிகள் இடம்பெறுகிற கூட்டணியோடு உறவில்லை. இந்தியாவில் எந்த கட்சியும் இப்படி சொல்ல முடியாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் சொன்னோம். தோழர்களே, ஏன் அவர்கள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவர்கள், சமூக நீதிக்கு எதிரானவர்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள், பைபிளை கொளுத்துகிறவர்கள், மசூதியை இடித்தவர்கள், இடிப்பவர்கள், தேவாலயங்களை இடிப்பவர்கள், பாஸ்டர்களை அடிப்பவர்கள், ஒரு ஃபாதரை உயிரோடு கொளுத்தியவர்கள்,
ஆங்காங்கே மசூதி இருக்கிற இடங்களில் வெடிகுண்டுகளை வீசியவர்கள், இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு இடையிலே சண்டையை மூட்டக்கூடியவர்கள், பகைமையை வளர்க்கக்கூடியவர்கள், திருப்பரங்குன்றத்திலே பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள், இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே பகையை வளர்க்கக்கூடியவர்கள், இவ்வளவு நாசகார சக்தி. அந்த சக்தியை தூக்கி சுமந்து தோளியை சுமந்து வருகிறவர் தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எப்படி அவரோடு நாம் சேர முடியும்? அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையிலே உருவான இந்த கூட்டணிக்கு ஒரு நியாயமான காரணத்தை எடப்பாடி அவர்களால் சொல்ல முடியுமா? பாஜக அண்ணாவை எதிர்க்கிற கட்சியா? பெரியாரை எதிர்க்கிற கட்சியா? இருமொழி கொள்கையை எதிர்க்கிற கட்சியா? இந்தி திணிப்பை எதிர்க்கிற கட்சியா? மாநில சுயாட்சியை ஏற்கிற கட்சியா? தமிழர் பண்பாட்டை மதிக்கிற கட்சியா? அந்த கட்சியோடு எப்படி எடப்பாடி அவர்களால் கூட்டணி வைக்க முடிகிறது? திருவள்ளுவருக்கு காவி உடை உடுத்துகிற கட்சி, பெரியார் சிலைக்கு செருப்பு மாலை போடுகிற கட்சி, பைபிளை கொளுத்துகிற கட்சி, வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு பரப்புகிற கட்சி, அந்த பாஜகவோடு உடைந்த பாமக கூட்டணி. பாஜகவோடு கூட்டணி வைக்கவில்லை என்றால் என்று இழுத்தவுடனே எடப்பாடி போய் ஒட்டிக் கொண்டார். பாஜகவோடு கூட்டணி வைக்கவில்லை என்றால் அன்புமணி ராமதாஸ் போய் ஒட்டிக் கொண்டார். பாஜகவோடு நீ கூட்டணி வைக்கவில்லை என்றால் டிடிவி தினகரன் பயந்து போய் கூட்டணி வைத்துக் கொண்டார். யார் அவர்களை அச்சுறுத்தியது என்றால் சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சிபிஐ புலனாய்வு நிறுவனம் அச்சுறுத்தியே சிபிஐயால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டணி தான் அதிமுக, பாஜக, உடைந்த பாமக, டிடிவி தினகரன், ஜி.கே. வாசன் இவர்கள் எல்லாம் அச்சத்தால் கூடியிருப்பவர்கள். ஆனால் நம்முடைய கூட்டணி கொள்கை பிடிப்புள்ள கூட்டணி, மதச்சார்பின்மைக்காக இருக்கிற கூட்டணி. 2017ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து கட்டுக்கோப்பாக தேர்தல் களங்களை சந்தித்து வருகிற கூட்டணி. 2019 வெற்றி, 21 வெற்றி, 21 உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி, 24 வெற்றி. இதனால் தான் பாஜக, அதிமுக திட்டமிட்டு நண்பர் விஜயை களமிறக்கியிருக்கிறார்கள். நண்பர் விஜய் எதற்காக வந்திருக்கிறார் என்றால், அவர் 3 வருஷமா பேசுற பேச்சு கேட்டு பாருங்க. திமுகவை எதிர்த்து பேசுவார், தளபதி ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து பேசுவார், இந்த திமுக ஆட்சியை அப்புறப்படுத்துவதுதான் அவருடைய நோக்கம் என்று பேசுவார். அப்படிப்பட்ட விஜய் தான் முதலமைச்சராக வேண்டும் என்கிற கனவோடு வரவில்லை. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சர் நாற்காலியில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், அதுதான் அவருடைய கனவு. அவரை அப்புறப்படுத்திவிட்டு யாரை அவர் அமர வைக்க பார்க்கிறார்? பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை இங்கே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர்கள் வெற்றி பெற்றால் நம்மால் இங்கே அமைதியாக வாழ முடியாது. சாதி சண்டைகள் பெருகும், மத சண்டைகள் பெருகும், வெறுப்பு அரசியல் பரவும். தமிழ்நாடு அமைதியாக இருக்காது. உத்தரப்பிரதேசத்தை போல, மத்திய பிரதேசத்தை போல, பீகாரை போல, ஒடிசாவை போல மாறும். அப்படி ஒரு நிலை வேண்டுமா? தமிழ்நாட்டுக்கு அமைதி வேண்டாமா? சமூக நல்லிணக்கம் வேண்டாமா? அப்படி என்றால் திராவிட முன்னேற்ற கழக தலைவர், விடுதலை சிறுத்தைகள் ஆதரவோடு இந்த தொகுதியில் போட்டியிடும் அன்பு இளவல் ஜமால் முகமது யூனுஸ் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பீர்களா? வெற்றி பெற வைப்பீர்களா? சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? அதிமுக, பாஜக, பாமக கூட்டணியை விரட்டி அடிப்போமா? விரட்டி அடிப்போமா? வீழ்த்துவோமா? தோழர்களே, என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இவ்வளவு நேரம் இங்கே வருகை வந்து காத்திருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, அடுத்து நான் சீர்காழி சிதம்பரம் போய் முடிக்க வேண்டும். தோழர்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.